புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா, 13 நாள்ல பண்ண படம் சார். ப. அது 3 மணி நேர படம் அப்ப. ஆமா. 3 மணி நேர படம் நீங்க வந்து இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு படம் பல கோடிகள் இருக்கு. நம்ம கையில குடுத்து 13 நாள்ல ஏங்க இப்ப என்ன ஆகும்னா சார், நான் அத எடுத்துட்டேன். இப்ப நான் தூங்கல, சாப்பாடு இல்ல, பிளஸ் அப்படியே கன்டினியூஸா அடிச்சு போட்டோம். படம் ஹிட் எல்லாமே ஓகே. இப்ப ஒருவேள நான் அது ஹிட் நான் என்னோட மியூசிக்னால அந்த படம் ஏதோ ஒண்ணு ஆயிருந்தால், சாமுக்கு வந்து பெரிய படம் பண்ண தெரியாதுங்க. உண்மை. ஆ இவர் வந்து சும்மா ஏதோ விமர்சனம் தான் இங்க எளிது. சார் விமர்சனம் ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க சார். இப்ப நீங்க ஒரு ஷாட் இருக்கு. அந்த ஷாட் கேவலமான்ருவான். டைரக்டர் இல்லங்க அன்னைக்கு லைட் போயிருச்சுங்க. அப்படின்னா அப்படி கீழ ஒரு இதுலயும் இந்த இடத்துல லைட் போய் விட்டதனால் மன்னித்து போட முடியாதுல்ல சார். நீங்க இங்க ஒரு ப்ராடக்ட் தான். நான் ஒரு பாட்டு குடுக்குறேன். இத வந்து 10 நிமிஷத்துல தாங்க போட்டேன். எனக்கு குடுத்தாங்க டைம். அதெல்லாம் சொல்லவே கூடாது சார். அதே மாரி ஒரு டைரக்டரோ, ஒரு புரொடியூசரோ இந்த படத்த நாங்க வந்து டைமே இல்லங்க டக்குன்னு ரிலீஸ் பண்றோம்னு சொல்லவே கூடாது சார். ஏன் ரிலீஸ் பண்றீங்க? இல்லங்க ஆடியன்ஸ்க்கு நம்ம டேட் போட்டோம். சார் அவங்க கன்ஃபார்மா இந்த டேட் போடுங்கன்னு அவன் எவனும் கேட்கல. அட்ஜஸ்ட் பண்ணி ஏன் வாழ்க்கையில நம்ம படத்த ரிலீஸ் பண்ணணும்? கரெக்ட். அவனுக்கு வந்து ஒரு ரூ. 150 குடுத்து ஒரு படம் பார்க்குறவனுக்கு சார், அவன் வந்து ஒரு அட்லீஸ்ட் அவன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்ல சார். ஓகேங்க ஒரு படம் பார்த்தாங்க நல்லா இருக்கு. அப்ப நம்ம ஒரு வெறுமனே ஒரு ஏமாத்து வேலையா ஒரு பண்ணணுமா அப்படிங்கிறது தான் சார். சில டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சாமி இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லுங்க. நான் ப்ரொடியூசர்ட்ட சொல்லப் போறேன். இந்த படத்துக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரிலீஸ் டேட்ட பிளான் பண்ணணும். நான் இந்த படம் பார்ப்பேன் சார். உட்காந்து பார்ப்போம். சரி இதெல்லாம் இப்படி பண்ணா லைவ் எல்லாம் எடுத்தா சார் ஒரு 30 நாள்ல பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னா. நம்ம அந்த 30 நாள்ல குடுத்துருக்கோம் சார் இதுவரைக்கும். அவங்க அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணலாம். இப்ப நமக்கு ரிலீஸ் டேட் சார் சில படங்கள்லாம் நமக்கே தெரியாது சார் ரிலீஸ் டேட்டு. நம்ம போஸ்ட் நம்மளே பார்ப்போம். ஆன்லைன்ல நம்ம பேரு டேக் வரும். என்னங்க ஏங்க படமே எப்பங்க முடிஞ்சுச்சு? நேத்தைக்கு தாங்க பூசணிக்காய் உடைச்சாங்க. அட பாவிகளா! இன்னும் நான் இன்னும் படம் பார்க்கலையே! இப்படி இருக்கு சார். இப்ப நம்ம அவங்களுக்கு என்ன ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்றோம்ல சார். இப்ப நம்ம புஷ்பா ஹிட் ஆயிருச்சு சார். இப்ப இதே மாரி எல்லா படமும் எனக்கு ஹிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா சார், டைரக்டர்ஸ் முதல்ல வந்து என்னன்னா, டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால சார், இந்த படம் எப்படிப்பட்டது? மியூசிக்னால இந்த படம் என்ன பண்ணணும்? மியூசிக் எவ்வளோ எலிவேட் பண்ணணும்? அந்த மியூசிக் எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னு எல்லா கம்போசர்ஸ்க்கும் குடுத்தாங்கன்னா, 100% ஃபீல்டு நல்லாயிருக்கும்.